الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما آتيتم من زكاة تريدون وجه الله صدق الله العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையாம் சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாத்தினுடைய முக்கியமான 5 கடமைகளிலே ஜக்காத்தும் ஒன்றாக இருக்கிறது. 5 கடமைகள்: 1வது கலிமா, 2வது தொழுகை, 3வது நோன்பு, 4வது ஜக்காத்து, 5வது ஹஜ். இந்த 5 கடமைகள் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை கலிமா சொன்ன முஸ்லிமாக வைத்திருக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல் கடமையை நிறைவேற்றினோம். 2வது கடமை 5 கால தொழுகை, அவைகளும் ஃபர்லாக இருக்கிறது. அந்த தொழுகைகளில் நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். 3வது கடமை அஸ்ஸியாம், ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். 4வது கடமை என்பது அஸ்ஸகாத், ஏழைகளுக்கு ஜக்காத் கொடுப்பது. இந்த கடமையை செய்வதற்கு அவர்கள் பணக்காரராக இருக்க வேண்டும். 5வது கடமை அல் ஹஜ், மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்வது. இதுவும் பணக்காரர்கள் மீது தான் கட்டாயமாக இருக்கிறது. ஆக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் இந்த 5 கடமைகளை பிரதானமாக கொடுத்திருக்கிறார். இந்த 5 கடமைகளையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஜகாத் கடமையை பற்றி மிக வலியுறுத்தி சொல்லி காட்டினார்கள். மன் அத்தா ஜகாத்த மாலிஹி ஃபகத் ذهب عنه شره. எந்த செல்வந்தர் தன்னுடைய செல்வத்துக்குரிய அந்த ஜகாத்தை வழங்கி விடுகின்றாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய தீமைகள், அவைகளுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் அனைத்தும் அகன்றுவிடும், நீங்கிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார். இன்றைக்கு நிறைய செல்வந்தர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய நோய்கள் இருக்குன்னா அவங்க ஜகாத்தை ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. ஜகாத் என்பது வருடத்துக்கு ஒரு முறை கொடுக்க வேண்டும். நம்முடைய சொத்துல 100க்கு 2% எடுத்து ஜகாத்தாக வழங்கி வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள்: மா காலத்தி ஜகாத்து மாலன் கத்து இல்ல அகலத்து. எந்த செல்வத்திலே ஜகாத்து கலந்து இருக்கிறதோ அது அந்த செல்வத்தையே அழித்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். இன்னைக்கு செல்வந்தருடைய செல்வம் பறக்கத்தில்லாமல் இருக்கு. செல்வந்தராக இன்னும் ஏழமாக இருக்காரு. ஒழுங்காக உடுத்துறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்கான வீடு இல்லை. ஆனால் நிறைய சொத்து பத்து இருக்கு. ஏழமாக தான் எல்லாம் வச்சுருக்காரு. காரணம் என்ன சொன்னால் அந்த செல்வத்துக்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்கறதில்லை. ஜக்காத்து என்று சொன்னாலே தூய்மைப்படுத்துதல் என்று அர்த்தம். அப்போ நம்முடைய பொருளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய செல்வத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கியாமத்து நாளையில் நம்ம கொடுத்த ஜக்காத்தை ஒரு ஆட்டுக்குட்டி உருவத்தில் கொண்டு வருவோம். அது நம்மளை நரகத்தை விட்டு காப்பாற்றி நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் என்று ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய பேரர் அவர்கள் மக்களுக்கு பயான் செய்கிறார்கள். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் ஜகாத்தி. உங்களுடைய செல்வங்களை ஜகாத்தை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜகாத்து கொடுத்தா அவங்களுடைய செல்வம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அவங்களுடைய செல்வத்தை அழிவு ஏற்படும், நஷ்டம் ஏற்படும் என்று பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பயானை கேட்ட ஒரு கிறிஸ்தவர் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய செல்வத்திற்கு ஜகாத் கொடுக்கும்படி தன்னுடைய பணியாளரை ஏவுகின்றார். அவரும் அந்த செல்வத்திலிருந்து ஜகாத்தை எடுத்து கொடுத்து விட்டார். பிறகு இப்படி அவர் காபிராக இருந்து ஜகாத் கொடுத்த காரணத்தினால் அவர் இறுதியிலே இஸ்லாத்தை தழுவினார், முஸ்லிமாக மாறினார் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கின்றோம்.
ஆக ஜகாத் என்பது ஒரு மனிதனை நல்ல வழியிலே கொண்டு வந்துவிடும். அவன் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவனை நல்ல வழியிலே, அவனை தூய்மையான ஒரு மனிதனாக ஆக்கிவிடும் என்று இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிகின்றோம். அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், "குல் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம்." உங்களுடைய செல்வத்திலிருந்து நீங்கள் ஜகாத்தை எடுத்து கொடுங்கள். அப்படி நீங்கள் கொடுத்தால் உங்களை அந்த ஜகாத்து தூய்மைப்படுத்தும், உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக யார் தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு சிறப்பான வாழ்வுதான் இருக்கிறது, உயர்வான வாழ்வுதான் இருக்கிறது. யார் ஜகாத்து கொடுக்காமல் அந்த செல்வத்தை தானே வைத்துக் கொள்கின்றார்களோ இந்த உலகத்திலேயும் வேதனை, மறுமையிலும் வேதனை. அல்லாஹ் சொல்கிறான், யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் துக்வா பிஹா ஜுபாஹுஹும் வ ஜுனூபுஹும் வ ஸுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும். அந்த கியாமத்து நாளையிலே ஜகாத் கொடுக்காதவர்கள் உடைய பொருளை எல்லாம் அல்லாஹ் தஆலா என்னங்க நெருப்பாக மாற்றிடுவான். நெருப்பாக மாற்றி அந்த நெருப்பு அவர்களுடைய நெற்றிகளை வந்து சுடும், அவருடைய விழாப்புறங்களை சுடும், அவருடைய முதுகுகளை சுடும். சுட்டு அந்த நெருப்பு பேசுமா, நான் யார் தெரியுமா, நீ உலகத்தில் ஜகாத் கொடுக்காம சேமித்து வச்சிருந்தியே அந்த செல்வம் தான் இப்பொழுது நெருப்பாக மாறி இருக்கிறேன் என்று அந்த நெருப்பு பேசுமா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு இந்த உலகத்திலேயும் நஷ்டம், மறு உலகத்திலேயும் நஷ்டம் என்று நாம் ஹதீஸ்களை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 பெண்கள் வருகிறார்கள். 2 பெண்களும் தங்க காப்பு அணிந்திருக்காங்க, தங்க வளையல் போட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 தங்க வளையலுக்கு நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றி விட்டீர்களா என்று கேட்டார். இல்லை என்று சொன்ன பொழுது, நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றுங்கள், இல்லை என்று சொன்னால் உங்களுடைய 2 கையிலையும் நரக நெருப்பைத்தான் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். ஆக நாம் எந்த பொருளுக்கு ஜகாத்தை கொடுக்கிறோமோ அந்த பொருள் தூய்மையாக இருக்கிறது, சுத்தமாக இருக்கிறது. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் பைத்துல் மால்னு வச்சுருப்பாங்க. பைத்துல் மால் பொது நிதி, அதில் கொண்டு நம்ம ஜகாத்தை கொடுத்துட்டோம்னா அந்த பைத்துல் மாலில் நிர்வாகியாக இருக்கிறவங்க தேவையான ஏழைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஜகாத்து கொடுப்பாங்க. அல்லது மாதம் மாதம் ஜகாத்துடைய பொருளில் இருந்து, ஜகாத் பணத்திலிருந்து எடுத்து உதவி செய்வாங்க. இன்றைக்கும் சில ஊர்களில் பைத்துல் மால்னு வச்சு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணுறாங்க. இப்படி இஸ்லாமியருடைய தேவைகளை எத்தனையோ பைத்துல் மால்களை பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்து நம்மையும் செல்வந்தராக ஆக்கி அந்த செல்வந்தரிலேயே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான செல்வந்தராக ஆக்கி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் நிலையை உயர்த்துவானாக. வாஹிரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.